மக்களே வணக்கம். தலைப்பை பார்த்துட்டு என்னடா இது காசு கொடுத்து பார்க்கணுமா இல்ல சும்மா இலவசமா பார்க்கலாமான்னு இவ்வளவு பெரிய குழப்பம்னு யோசிக்கிறீங்களா? அந்த தரமான சம்பவம் என்ன தெரியுமா? வெயிட் பண்ணுங்க சொல்றேன். நம்ம இந்திய டீம் இலங்கை மண்ணுல இறங்கி ஆட போற அந்த மிக முக்கியமான பிராக்டிஸ் மேட்ச் பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா அலச போறோம். ஆமாங்க மக்களே, சும்மா ஏனோ தானோன்னு விளையாடுற சாதாரண மேட்ச் கிடையாது இது. இந்த மேட்ச்ல என்னென்ன கூத்து நடக்க போகுது, நேர்ல எங்க வரப்போகுது, உங்க பர்ஸ்ல இருக்கிற காசு கரையுமா இல்ல பத்திரமா இருக்குமா அப்படின்னு உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் நான் முற்றுப்புள்ளி வைக்க போறேன். அது மட்டும் இல்ல மக்களே, இந்த மேட்ச் நடக்கிற நேரமும் விதமும் பார்த்தா உங்களுக்கே தலை சுத்தும். அப்படி என்னதான் விஷயம் இருக்குன்னு கேக்குறீங்களா? வாங்க ஒன்னொன்னா பொறுமையா உடைச்சு பேசுவோம். நண்பர்களே, முதல்ல நாம ஏன் இந்த பிராக்டிஸ் மேட்சுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம இந்திய டீம் அடுத்து ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு எதிராக 2 போட்டிகள் கொண்ட மிகப்பெரிய டெஸ்ட் தொடர்ல களம் இறங்க போறாங்க. ஆகஸ்ட் 15 நாளே நமக்கு சுதந்திர தினம் தான் உடனே ஞாபகத்துக்கு வரும். ஆனா நம்ம கிரிக்கெட் வீரர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பரீட்சை நாள். எதுக்காக தெரியுமா? ஐசிசி, அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் நடத்துற வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு நம்ம இந்திய டீம் தகுதி பெறணும்னா இந்த 2 டெஸ்ட் போட்டிகளுமே நமக்கு வாழ்வா சாவா போட்டிகள். அதாவது ஆங்கிலத்துல 2 or die மேட்ச்னு சொல்லுவாங்களே, அதேதான். ஒரு போட்டியில சொதப்பினாலும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் கனவு சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான தொடருக்கு முன்னாடி வீரர்களுக்கு ஒரு தரமான பயிற்சி வேண்டாமா? உடம்பை முறுக்கேத்தி பேட்டையும் பாலையும் சரியா பாயிண்ட் பண்ண ஒரு நல்ல வார்ம் அப் மேட்ச் கண்டிப்பா தேவைதானே. அதுக்காக தான் இந்த பிராக்டிஸ் மேட்ச் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சரிப்பா, இந்த பயிற்சி போட்டி எப்ப நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 3 நாட்கள் நடக்குது. அட, இங்கதாங்க ஒரு மிகப்பெரிய வேடிக்கையே இருக்கு. முதல்ல இந்த மேட்சை பிசிசிஐ, அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியமும் இலங்கை வாரியமும் சேர்ந்து 4 நாட்கள் போட்டியா தான் நடத்தணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, ஒரு நாளை தூக்கிட்டாங்களாம். ஏண்டான்னு கேட்டா நம்ம இந்திய டீம் வீரர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு வேணுமா. பாத்தீங்களா நம்ம ஆளுங்களோட பிளானிங்க. 4 நாள் ஆடுனா உடம்பு வலிக்கும், அதனால 3 நாள் ஆடிட்டு ஒரு நாள் ஜாலியா ரெஸ்ட் எடுப்போம்னு பிளான் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த 3 நாள் பயிற்சி போட்டிங்கிறது நம்ம பிளேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இலங்கை மண்ணுல சுழற்பந்து வீச்சு எப்படி இருக்கும், பிட்ச் எப்படி நடந்துகிடும்னு கணிக்கிறதுக்கு இந்த 3 நாட்கள் ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்ததா இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்ப்போம். இலங்கையில கொழும்பு நகர்ல இருக்கிற பிரபல என்சிசி மைதானத்துல தான் இந்த பயிற்சி போட்டி நடக்குது. ஆனா இங்கதான் ஒரு சோகமான சம்பவம் காத்திருக்கு. இந்த மேட்சை நேர்ல போய் பார்க்கலாம்னு யாராவது பிளான் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு அந்த பிளானை மூட்டை கட்டி வைங்க. ஏன்னா இந்த மேட்ச் மூடிய கதவுகளுக்கு பின்னாடி, அதாவது க்ளோஸ் டோர் மேட்சா நடக்க போகுது. மைதானத்துக்குள்ள ரசிகர்களுக்கு அனுமதி கிடையவே கிடையாது. அதனாலதான் டிக்கெட் எதுவும் விற்பனை செய்யப்படல. என்ன கொடுமை சார் இது! மைதானத்துல ரசிகர்கள் இல்லாம, விசில் சத்தம் இல்லாம, ஆரவாரம் இல்லாம, காலியான கேலரிகளை பார்த்துக்கிட்டே நம்ம ஆளுங்க பேட்டிங் பவுலிங் பண்ண போறாங்க. ஒருவேளை நம்ம ஆளுங்க ரகசிய உத்திகளை யாருக்கும் தெரியாம பயிற்சி பண்ணணும்னு இப்படி க்ளோஸ்ட் டோர்ல வச்சிருக்காங்களோ என்னவோ, அந்த கடவுளுக்குத்தான் வெளிச்சம். சரி மக்களே, மைதானத்துக்கே போக முடியல, அட்லீஸ்ட் டிவிலையாவது எந்தெந்த நேரத்துல மேட்ச் ஒளிபரப்பாகும்னு தெளிவா சொல்லுப்பா அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுல நல்லாவே விழுது. வாங்க அந்த டைம் டேபிளை அக்குவேறு ஆணிவேரா பிரிச்சு மேய்ஞ்சிருவோம். இந்திய நேரப்படி பாத்தீங்கன்னா காலை 9:30 மணிக்கு டாஸ் போட போறாங்க. அப்புறம் காலை 10 மணிக்கு போட்டி சுட ஆரம்பிக்கும். முதல் செஷன், அதாவது முதல் பகுதி காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் 12 மணி முதல் 12:30 மணி வரைக்கும் சரியா அரை மணி நேரம் லஞ்ச் பிரேக், அதாவது மதிய உணவு இடைவேளை. அந்த அரை மணி நேரத்துல நம்ம ஆளுங்க நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா மதியம் 2வது செஷனுக்கு ரெடி ஆவாங்க. மதிய உணவு இடைவேளை முடிஞ்சதும் 2வது செஷன் மதியம் 12:30 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் 2:30 மணி வரைக்கும் தொடர்ந்து 2 மணி நேரம் நடக்கும். 2:30 மணி ஆன உடனே நடுவர் ஸ்டம்பை எடுத்துட்டு 15 நிமிஷம் டீ பிரேக் கொடுப்பாரு. மதியம் 2:30 மணி முதல் 2:45 மணி வரைக்கும் இந்த டீ பிரேக் இருக்கும். இலங்கையில டீ குடிச்சு முடிச்சதும் 3வது மற்றும் கடைசி செஷன் மதியம் 2:45 மணிக்கு ஆரம்பிக்கும். இந்த 3வது செஷன் மாலை 4:30 மணி வரைக்கோ அல்லது மாலை 4:45 மணி வரைக்கோ நிலைச்சு நிற்கும். ஆக மொத்தம் காலை 9:30 மணி டாஸ்ல ஆரம்பிச்சு மாலை 4:45 மணி வரைக்கும் இடைவிடாம கிரிக்கெட் திருவிழா தான். இப்போ நாம பேச போற விஷயம் தான் இந்த மேட்சோட உச்சக்கட்ட வேடிக்கை. இந்த பிராக்டிஸ் மேட்சோட விதிகள் என்ன தெரியுமா மக்களே? வழக்கமான டெஸ்ட் மேட்ச் மாதிரி சாதாரண பிளேயிங் 11 மட்டும்தான் ஆடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸ்குவாட்ல இருக்கிற அத்தனை 15 வீரர்களும் இந்த மேட்ச்ல களமிறங்கலாம். யோசிச்சு பாருங்க, 15 வீரர்களுமே பேட்டிங்கும் பண்ணலாம், பவுலிங்கும் பண்ணலாம். நம்ம ஊர்ல தெருவுல விளையாடுறப்ப எல்லாரும் பேட்டிங் பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும். உதாரணத்துக்கு உங்க ஸ்குவாட்ல இருக்கிற 15 பேர்ல 10 பேர் பேட்ஸ்மேனா இருந்தா அந்த 10 பேரையுமே வரிசையா பேட்டிங் பண்ண அனுப்பலாம். அதே மாதிரி 15 பேர்ல 7 அல்லது 8 பேர் பவுலர்களா இருந்தா அந்த 7 அல்லது 8 பவுலர்களையும் மாற்றி மாற்றி பந்து வீச வைக்கலாம். இது என்னப்பா நம்ம ஊர் கில்லி மேட்ச் மாதிரி இருக்குன்னு தோணுதுல? ஆனா இதுதான் நிஜம்.
அத்தனை வீரர்களுக்கும் பயிற்சி கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த வித்தியாசமான விதியை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிப்பா, எல்லாமே சரிதான். இந்த மேட்சை நம்ம வீட்டுல உட்கார்ந்து நேரலையில எங்கதான் பாக்குறது? அந்த ரகசியத்தை உடைப்போம் வாங்க. நீங்க தொலைக்காட்சியில, அதாவது டிவியில பார்க்கணும்னு ஆசைப்பட்டா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் சேனல்ல இந்த மேட்ச் நேரலையா ஒளிபரப்பாகுது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நடந்த தீவு தொடரை எந்த சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்ல பாத்தீங்களோ அதே சேனல்ல தான் இந்த மேட்சும் வரப்போகுது. ஒருவேளை நீங்க ஆபீஸ்லயோ இல்ல வெளியிலயோ பஸ்ல போய்கிட்டே மொபைல் போன்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் வழி இருக்கு. உங்க மொபைல்ல சோனி லிவ் அப்ளிகேஷன் மூலமா இந்த போட்டியை நேரலையில நீங்க ரசிக்கலாம். இப்போ ஆரம்பத்துல நான் கேட்ட அந்த $1 மில்லியன் கேள்விக்கு வருவோம். இந்த மேட்சை இலவசமா பார்க்க முடியுமா இல்ல காசு செலவழிக்கணுமா? நண்பர்களே, விஷயம் ரொம்ப எளிதானதுதான். ஏற்கனவே கடந்த தொடருக்காக நீங்க 2 அல்லது 3 மாத சந்தாவை சோனி லிவ் அப்ளிகேஷன்ல வாங்கி இருந்தீங்கன்னா அதோட காலகட்டம், அதாவது வேலிடிட்டி இன்னும் முடியாம இருந்தா உங்களுக்கு இந்த மேட்ச் முற்றிலும் இலவசம் தான். ஏன்னா நீங்க புதுசா ஒரு பைசா கூட செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்ல. பழைய சப்ஸ்கிரிப்ஷனை வச்சே ஜாலியா மேட்சை பார்த்துடலாம். ஆனா ஒருவேளை உங்க பழைய சந்தாவோட வேலிடிட்டி முடிஞ்சு போயிருந்தா வேற வழியே இல்ல மக்களே. பர்ஸை கொஞ்சம் தளர்த்தி கொஞ்சம் காசை செலவழிச்சு புதுசா சோனி லிவ் அப்ளிகேஷன் சந்தாவை எடுத்துதான் ஆகணும். ஆக மொத்தத்துல வருகிற ஆகஸ்ட் 15 தொடங்க போற வாழ்வா சாவா டெஸ்ட் தொடருக்கு முன்னாடி நம்ம இந்திய டீம் இந்த 3 நாள் பயிற்சி போட்டியில எப்படி செயல்பட போறாங்கிறத பாக்குறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. 15 வீரர்களும் களம் இறங்கி தங்கள் திறமையை நிரூபிக்க போற இந்த போட்டியை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்திய டீம் இந்த பிராக்டிஸ் மேட்சை சிறப்பா பயன்படுத்தி அடுத்து வர்ற டெஸ்ட் தொடரை வென்று வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு முன்னேற நம்ம எல்லாரும். இந்த விரிவான தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மேலும் பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.